ஹாய் ஆல், வெல்கம் டு ரேவ்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய டே vlog தான். ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் வந்ததும் சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பண்ணி முடித்ததும் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ரொம்ப சூடால் ஓரளவுக்கு சூடு தாங்குகிற அளவுக்கு நல்லா குடித்தா நல்லா இருக்குது. மார்னிங் வந்ததும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி வீடு துடைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே பண்ணும்போது வீடு நல்லா பெருக்கிட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புதினா இருந்தது, அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். இது முடித்ததும் கிச்சன் எப்போவுமே இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீனாக இருந்தால் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் செய்கிறேன். ஸோ அதுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆனியனும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தக்காளி சட்னிக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டுங்க, ஆயில் ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் ஆனியனை கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனதும் மிளகாத்தூள் ஸ்மெல் போனதும் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டுங்க. தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு எப்போவுமே மாவு பிசையும் போது நல்லா ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பிசையதுக்கு ஏற்ற மாதிரி தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். செய்யும் போதும் எண்ணெய் தடவி திருப்பி மடித்து திரட்டினீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.